ஷாலோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து நாட்களில் நம்ம ஆத்ம நேசரின் அங்க மகத்துவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆத்ம நேசரின் கண் பாகம் 2 25வது நாள். இன்னைக்கு நம்ம வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா 21:1-4. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் அதிகமாக போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருக்கிறது எல்லாத்தையும் போட்டுவிட்டாள் என்றார். பாருங்க, என்ன அழகா ஒரு ஏழை பெண்ணை அவர் நோட் பண்ணுறாரு பாருங்க. அந்த அம்மா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க. 2 காசு. அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை. ஆனாலும் அந்த சாப்பாட்டுக்கு கர்த்தர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த காணிக்கையை எடுத்து ஆலயத்தில் அந்த காணிக்கை பெட்டியில் போட்டுட்டாங்க. இதை ஏஸ்பா நல்ல மற்றவங்களுக்கு உதாரணமாக சொல்கிறாரு. அந்த அம்மா தான் எல்லாத்தையும் போட்டாங்க நேற்று. நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது நம்ம காணிக்கை ஒழுங்காக செலுத்துகிறோமா? 10-1 தான் அவர் செலுத்த சொல்கிறார். அந்த 10-1 கூட நம்மளால் பண்ண முடியல. முதல் ஆபேல் பாருங்க, என்ன அழகாக காணிக்க அவர் செலுத்துறாரு பாருங்க. எப்படி செலுத்துறாரு? ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் போட்டிருக்கு பாருங்க. அங்கே கர்த்தர் அங்கீகரிக்கிறார், ஏன்னா முழு மனசோடு கொடுக்கிறார். அதே போல் இங்கே ஏஸ்பா அங்கீகரிக்கிறார். அந்த அம்மா முழு மனசோட அன்போடு கொடுக்குறாங்கன்னுட்டு நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம காணிக்கையா அவருக்கு நம்ம எதை செலுத்துகிறோம்? நம்மளுடைய இருதயத்தை கொடுத்துருக்குறோமா? அன்றைக்கு பேதர் தன்னுடைய போட்டை கொடுத்தாரு. போட்டை கொடுத்ததுனால பாருங்க, ஏஸ்பா என்ன பண்ணிட்டாரு, அடுத்த படத்தில் நீ நெற்றை போடு அப்படி சொல்லும் போது அங்கே நிறைய மீன் கிடச்சிச்சு இல்லையா? அதே போல் நம்மளை கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம மேலே மகிமைப்படுவார். அதே போல் பாருங்கள், அந்த நம்ம ஆகார் அவங்க சொல்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன் சொல்கிறாங்க. அப்போது அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி சொல்லி அந்த அம்மா பேர் வைக்கும்போது அவர் அந்த அம்மாவுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்கிறாங்க. அப்போ அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி விழாவி கொண்டே இருக்கிறது. நம்ம மேலேயும் அவர் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆலோசனை சொல்கிற தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் அவர் கண்ணு பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் ஒரு சின்ன தப்பு கூட செய்ய முடியாது. அதனால் அந்த தப்பெல்லாம் நம்ம பார்த்தா அவருடைய கேமரா கண்ணு பரலோகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்புறமா நித்திய ஜீவனுக்கு நம்ம போக முடியாது, நித்திய அக்கினிக்குள்ளே தான் போக முடியும். மத்தேயு 5 கூட சொல்லியிருக்கு இல்லையா, நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, நீங்கள் எனக்கு பார்க்க வந்தீங்க, நீங்கள் எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. அப்போ யாருக்கு, இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னுட்டு கர்த்தர் சொல்கிறார். அதனால் அவருக்கு நம்ம செய்யணும்னா நம்ம இப்படிப்பட்ட வறுமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண்ணலாம். நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். ஏஸ்பா அன்னைக்கு கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது மக்கள் எல்லாம் பசியோடு இருந்தாங்க. சீஷர்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னுட்டு. அப்போது ஒரு குழந்தை 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்துகிட்டு அவர்கிட்ட கொடுக்கும்போது அதை அபரிதமாக ஆசீர்வதித்து கொடுத்தார். அதே போல் நம்மளுக்கு என்ன குட்டியாக இருக்குதோ அதை நம்ம அவருக்கு சந்தோஷமாக கொடுக்கும்போது அவர் நம்மளை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அந்த ஆலயம் கட்டுறதுக்கு சொல்லும் போது நிறைய எடுத்துகிட்டே வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுபோல் நம்மளுடைய ஆலயத்துக்கு நம்ம நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய இடத்துல ஆலயம் இல்லை, அந்த ஆலயம்லாம் கட்டணும்னா நம்ம காணிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உழைச்சி நம்ம காணிக்கை கொடுக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அடுத்தவங்களை கொள்ளடிச்சு நம்ம கொடுக்கக்கூடாது, அது அவருக்கு பிரியமே இருக்காது இல்லையா? யூதாஸ் காரியத்து கூட காட்டி கொடுத்து அதை எடுத்து என்ன பண்ணினாரு, ரத்த நிலமாக தான் வாங்கினாங்க. அதனால் மற்றவங்களை நம்ம கொள்ளடிச்சு எதுவுமே வாங்கக்கூடாது. அதை காணிக்கை பற்றி இன்னைக்கு அழகாக அதில் போட்டிருக்குது. இப்போ நம்மளையே காணிக்கையாக கொடுப்போம். நம்மளுடைய கண்கள் புறாக்கண்களாக மாறுறதுக்கு
அப்பதான் அதுல இறக்கம் வரும். அந்த இறக்கம் வந்தாதான் மற்றவங்களை விசாரிக்க முடியும். அப்படி விசாரிச்சால்தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அன்றைய நாட்களில் மிஷினரிமார்கள்லாம் இங்க வந்து நம்ம மேல கண்ணை வச்சதுனால தானே அப்படியே நம்மளுக்கு வேதாகமத்தை கத்து கொடுத்தாங்க இல்லையா? வேதாகமத்துல கூட என்னுடைய கண்களை திறந்துடலும், அவருடைய மகத்துவத்தை பார்க்கறதுக்கு நம்ம கண்களை திறந்துடலும்னு சொல்லி நம்ம வேதாகமத்தை வாசிக்கும் போது அதனோட அற்புதத்தெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதே போல் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாவற்றையும் சீராக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அவருடைய கண் நம்ம மேல பதிஞ்சிருக்கணும். அப்படி அவர் சொல்றாருல, உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லைன்னு போட்டிருக்குது. அவரை நம்மளை எப்போ பார்த்தாலும் அவர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார். நம்ம கீழே விழுந்தா கூட அவர் டப்புன்னு எடுத்துட்டு ஓடி வந்து நம்மளை தூக்குறாரு. அப்போ நம்ம எல்லா விஷயத்துலையும் அவரை மட்டும்தான் நம்பணும். அவர் கண்கள் நம்மளையே பார்த்துட்டு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் யாரும் என்னைய கவனிக்கல, நான் என்ன தப்புனாலும் பண்ணலாம் நினைக்கக்கூடாது. அவர் கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. அதே போல யாரையும் என்னைய பார்க்கலையே இன்னிட்டு அழுதுகிட்டும் சில பெண்கள் இருக்கிறாங்க. அழாதேன்னு சொல்லி அவர் கண்ணீரை துடைக்கிறாரு. அதனால அவர் கண்ணை நம்ம மேல பதிக்கப்பட்டிருக்குது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாகவும் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் மத்திய 25 சொல்லியிருக்கிறது படி நம்ம செய்யும்போது நம்ம வந்து நித்திய ஜீவனுக்குள்ள போவோம் அல்லது நித்திய அக்கினிக்குள்ள போவோம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறதுனால அந்த கண்கள் நம்மளை நியாயம் தீர்க்கும். அதனால நம்மளுடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, ஏஸ்பா கண்ணை போல புறா கண்ணை போல இருக்குதான்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து மற்றவங்களை நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு கூடுமான வரைக்கும் நம்ம உதவி பண்ணுவோம். இவங்க ஏஸ்பா பிள்ளைங்கன்னுட்டு அவங்க நம்மளை அங்கீகரித்து அவங்க ஆலயத்துக்குள்ளே வருவாங்க. அவங்க கர்த்தர்க்கென்று தங்களையே அவங்க காணிக்கையாக கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சீர்படுத்துவோம். இந்த லெந்த நாட்களில் நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். அப்பா என் கண்ணு எப்படிப்பா இருக்குது, மற்றவங்களை பார்க்குது அப்பா, என்னுடைய கண்ணு பொறாமை கண்ணாக இருக்கிறதா அல்லது புறா கண்ணை போல இரக்கம் உள்ளதாக இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்து நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவோம். அதுதான் ஏஸ்பாக்கு பிடிக்கும். உன்னை போல பிறனை நேசின்னு சொல்றாரு. அப்ப நேசிப்பதற்கு இந்த நாட்கள் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த நாட்களில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் வருகிற நாட்களில் அதிகமாக கர்த்தருக்காக எழும்பி நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள பரமபிதாவே, அப்பா உங்களுடைய கண்கள் நீர் ஏறெடுத்து பார்க்கும்போது அங்கே அறுவடைக்காக நிறைய நிற்குதுப்பா. அப்பா அந்த ஆத்மா அதையெல்லாம் நாங்கள் பண்ணணும் என்றால் உண்மை போல நாங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்பா. எல்லாருக்கும் நல்ல ஆலோசனைகளை சொல்லணும் அப்பா. நீங்கள் மகிமைப்படும்படியாக நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும்ப்பா. இந்த உலகத்தில் பார்க்குற பொருட்கள் எல்லாம் அப்பா அநித்தியமானதுப்பா. இங்கேயே நாங்கள் விட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் ஆத்மாக்களை மட்டும் நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம் கர்த்தாவே. அப்போ எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை நீர் சூட்டுவீர் கர்த்தாவே. அதனால் உண்மை போல எங்களுக்கு கண்களை தந்தரலும் அப்பா. அந்த கண்கள் அப்படி ஏறிட்டு பார்க்கும்போது அப்பா நிறைய நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் கர்த்தாவே. எங்களுடைய கண்களை நாங்கள் கர்த்தாவே பரிசுத்தமானதாக காத்துக்கொள்ள கிருபை தாங்க. எங்களுடைய கண்கள் கர்த்தாவே வேத வசனத்தை வாசிக்க கிருபை தாங்கப்பா. எங்களுடைய கண்கள் கர்த்தாவே அப்பா நல்லதே செய்ய கிருபை தாங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க. உமக்கே சகல ஸ்தோத்திர துதி ஏறடிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க. அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.